பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம், பாகிஸ்தான், சீனா போன்ற அண்டை நாடுகளால் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அச்சுறுத்தலால் நம் நாடு அணு ஆயுத கொள்கையில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக ஸ்டாக்ஹோம் அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் கூறப்பட்டுள்ளதாவது: வழக்கமாக அணு ஆயுதங்கள் பிரிக்கப்பட்டு மிகுந்த பாதுகாப்புடன் தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்போதைய சூழலில் 12 அணு ஆயுதங்கள் ஏவுகணைகளுடன் பொருத்தப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்தியா இப்படி செய்வது இதுவே முதல் முறை. சென்ற ஆண்டில் இந்தியாவின் அணு ஆயுத கையிருப்பு அதிகரித்துள்ளது. நீர்மூழ்கி கப்பலில் உள்ள ஏவுகணைகளில் குறைந்த எண்ணிக்கையிலான அணு ஆயுதங்கள் பொருத்தப்பட்டு ரோந்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முதலில் தாக்கக்கூடாது என்ற இந்தியாவின் கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எதிரிகளின் தாக்குதலுக்கு நொடி பொழுதில் பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா ஆயத்தமாக இருக்கிறது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசோ அல்லது பாதுகாப்பு அமைச்சகமோ அதிகாரப்பூர்வமான விளக்கங்களை இதுவரை வெளியிடவில்லை.